ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஏற்கனவே கருப்பு கவுனியில் இனிப்பு வெள்ளை பணியாரம் நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அதில் வந்து அதோட கண்டினியூஷன் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா கார பணியாரம் செய்கிறதுக்கு தனியாக மாவு எடுத்து வச்சுருந்தேன் அதுலேருந்து. ஸோ அதில் தான் இப்போ வந்து நம்ம கார பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது கருப்பு கவுனி அரிசிங்கிறதுனால ரெகுலராக வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி கூட சேர்த்து 2 பொருளும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும். அது என்னன்னு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கலான்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நம்ம ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து அதோட திக்னஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்போஸ் நாம் வந்து மொத்தமாக அரிசிலாம் ஊற வச்சு கழுவி கார பணியாரம் மட்டும் பண்ண போகிறோன்னா உங்களுக்கு வந்து தண்ணியோட அளவு கரெக்டாக சொல்லலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதி மாவு வந்து இனிப்பு வெள்ளை பணியாரமும் பாதி மாவு வந்து கார பணியாரமும் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரொம்ப டைல்யூட் பண்ணக்கூடாது. ஓரளவு வந்து தோசை பதத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நான் கணக்கு பண்ணி சொல்லிடுறேன். மொத்தமாக வந்து 1 1/4 டீஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துக்கணும். ஸோ இதை சேர்த்து கலந்து ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து கார பணியாரத்துக்கு நம்ம இந்த வெங்காயம்லாம் வதக்கிட்டு நான் சொன்ன அந்த 2 பொருளும் சேர்த்து போட்டு பண்ணணும். ஸோ அது சேர்க்குறதுனால உங்களுக்கு வந்து கார பணியாரம் கொஞ்சம் காரமாகவும் அதே சமயம் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே வந்து நார்மல் இட்லி அரிசி போட்டு நீங்கள் பணியாரம் பண்ணுறீங்கன்னா அந்த 2 பொருள் ஆப்ஷனல் நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து சேர்க்க தேவையில்லை. பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பொருள் கட்டாயமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு பேனில். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு மட்டும் சேர்த்துருக்கேன். கடுகு சேர்த்துனோன்னே ஒரு ஸ்டெம் கருவேப்பிலை அதையும் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து இஞ்சியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கணும். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இஞ்சி பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம பச்சை மிளகா 2 பச்சை மிளகா அதுவும் பொடிசா நறுக்கியிருக்கேன். அது முதல்ல சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்ட பிறகு இஞ்சியை வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா, அந்த இனிப்பு வெள்ளை பணியாரம் இருக்குங்க இல்லையா? ஸோ அது வந்து நான் லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு மாவு எத்தனை அளவு போட்டு அரைக்கணும், அதெல்லாம் வந்து அதிலேயே இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து போடணும் மாவு பணியாரம் பண்ணணுன்னா, அந்த அளவுகள் பார்த்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, அதோட கன்டினியூஷன் வீடியோ தான். அதனால் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக எவ்வளோ அளவு எடுக்கணுங்கிறது புரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட இஞ்சியும் பச்சை மிளகாவும் நல்லா வந்து வதங்கிடுச்சு. நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணுங்க. இந்த கார பணியாரத்துக்கு இது மாதிரி இதெல்லாம் போட்டு பண்ணுறோம் இல்லையா? இதுக்கு வந்து தனியாக உப்பு சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம மாவில் மட்டும் உப்பு சேர்த்தா போதும். ஸோ இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்குறதா இருந்தால் இஞ்சியை வந்து துருவி சேர்த்துக்கோங்க. அப்போ நம்ம எண்ணெயில் வதக்கும்போது அதோட காட்டோம்னா வந்து அதோட காரத்தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ தட் கிட்ஸ் வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு அது பெருசா தெரியாது காரமா. அதே சமயம் நம்ம பச்சை மிளகாவும் பொடிசா நறுக்குனீங்கன்னா, உங்களுக்கு அது வாயில தட்டுப்படுறதே தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி இந்த கருப்பு கவுனிக்கும் மாப்பிள சம்பா அரிசியில நீங்க பணியாரம் பண்ணுறீங்கன்னா, இதே அளவுல நீங்க பண்ணலாம். அத பண்ணுறீங்கன்னா, இந்த 2 பொருள மறக்காம சேர்த்துருங்க. அது ஒண்ணும் இல்லங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளும், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூளும் சேர்க்கணும். இது சேர்க்கறதுனால பெரியவங்க வந்து ரொம்ப கார பணியாரத்த விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு சேர்க்கறதா இருந்தா சீரகத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இத வந்து நம்ம நல்லா வந்து ஒரு 1 நிமிஷம் போல வதக்கிட்டு, இத வந்து மாவோட சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு ரெஸ்டிங் டைம் குடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க மாவ வந்து. இப்போ தான் நம்ம தாளிச்சு கொட்டினோம் இல்லையா? உடனே கூட செய்யலாம். பட் ஆனால் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்க வந்து மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா, இன்னுமே வந்து நல்லா அதில வந்து ஊறி போயிருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். இப்போ நம்ம பணியார கல்ல நான் ஒவ்வொரு குழியிலும் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, நல்லா சூடு பண்ணி இது மாதிரி மாவு வந்து ஊத்தி எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட்டிங் மாவு ஊத்தும்போது வந்து நல்லா வந்து சூடா இருக்கணும் கல்லு. அதுதான் மெயின் திங். நான் ஏற்கனவே இனிப்பு வெள்ள பணியாரத்துலயும் சொல்லியிருப்பேன். பட் அத பார்த்துட்டும் இதையும் பார்க்கணுன்னா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிடும். அதனால இதுலேயும் உங்களுக்கு ஒரு டைம் வந்து செஞ்சு காமிக்கிறேன்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இத ஊத்துன பிறகு நீங்க வந்து ஃப்ளேம வந்து கம்ப்ளீட்டா ஒரு மீடியம் டூ லோக்கு நடுவுல வச்சு தான் குக் பண்ணணும். இது கொஞ்சம் வந்து ஸ்லோ குக்கிங்கில பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்து ஒரு சைடு வந்து ரொம்ப தீயாம கிடைக்கும். அதே சமயம் இனிப்பு வெள்ள பணியாரத்து போல இது வந்து பந்து மாரிலாம் ஆகாது. அ ஒரு ம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இனிப்பு வெள்ள பணியாரத்தில வெல்லம் இருக்கு. அதனால வந்து வெல்லமோ, சுகரோ எப்போதும் சேர்த்தாலே நல்லா சாஃப்ட்டா பந்து மாரி வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பந்து மாரி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா மட்டும் அந்த மாவோட கலந்து ரெஸ்டிங் டைம்க்கு முன்னாடி கலந்து வச்சுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு அது ஆக்டிவ் ஆகி நல்லா சாஃப்ட்டா இன்னுமே கொஞ்சம் சாஃப்ட்டா வரும். அண்ட் பந்து மாரியும் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இதோட டேஸ்ட்டும் சும்மா சொல்ல முடியாதுங்க. நல்லா சாஃப்ட்டா தான் எனக்கு வந்துருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே தோசை மாவுல பணியாரம் போட்டுருப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஷேப்ல தான் வரும். அண்டு நான் இப்போ உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. அத பார்த்தாலே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குன்னு. நல்லா சாஃப்ட்டா இருக்கு. இதுக்கு வந்து நான் உடுப்பி ஹோட்டல் சட்னி பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி அடுத்த வீடியோல வரும். ஸோ அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. நல்லா டேஸ்ட்டா சூப்பரா இருந்துச்சுங்க. பணியாரத்துக்கு இந்த மாரி சட்னி செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க கண்டிப்பா இத செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க. அண்ட் கருப்பு கவுனில ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது வந்து நாங்க கருப்பு கவுனி தோசை மாவு ப்ரிப்பரேஷன்ல சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ லிங்க்கும் இதோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். அண்ட் பார்க்காதவங்க மறக்காம ட்ரை பண்ணி நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க. தேங்க் யூ. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.